தமிழ்நாடு அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் ஈரோடு எம் பழனியின் வணக்கங்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அரியலூர், அங்க ஒரு சர்வீஸ் பர்சன் நாயக் ரஞ்சித் குமாரோட ஒரு இன்சிடென்ட் வீடியோ மிக அதிக அளவில் வைரல் ஆகி கொண்டிருக்கின்றது. இது சார்ந்து பல கட்டமைப்புகள் அந்த ரஞ்சித் குமார் யூனிஃபார்ம்ல அவமானம் படுத்தியாச்சு அப்படின்னு உள்ள கட்டுரைகள், டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ், வீடியோ மெசேஜ் இதெல்லாமே பரவலாக இப்போ வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் வந்துகிட்டு இருக்கு. இது சார்ந்து சர்வீஸ் பர்சன்ஸ் லீவில் வரும்போது சிவில் சொசைட்டி கூட சிவில் வார், சண்டை, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற சண்டைகள், இது எல்லாம் சார்ந்து இதை சார்ந்த ஒரு விளக்கமான ஒரு டிபேட் வேணும் அப்படின்னு நான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து ட்ரைனிங் சென்டருக்கும் அந்த கமாண்டர்ஸ்க்கு கடிதம் அனுப்பியுள்ளேன். அந்த கடிதத்தில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டன்ட் சாப் என்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. முக்கியமாக ஜில்லா சைனிக் போர்டு, ராஜ்ய சைனிக் போர்டு, தக்ஷின் பாரத் மற்றும் கேந்திரிய சைனிக் போர்டு, இவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன் சார்ந்தவருக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் இல்லாட்டி ஃபேமிலி பென்ஷன் சார்ந்த ஸ்பாட்ஸ் விஷயங்கள் சரியா செய்யறது இல்லை, அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டது. விவாதித்து சென்ட்ரல் கமாண்டன்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் அரசுக்கு, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எழுதியாச்சா இல்லையா அப்படின்னு தெரியல. இந்த அரியலூரில் நடந்த சம்பவம் போல் இது ஒரு புதிய ஒரு இன்சிடென்ட் கிடையாது. இதுக்கு முன்னால நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த எல்லா இன்சிடென்டும் தனிப்பட்ட நம்பரோட இன்சிடென்டா, பொதுவான விஷயத்துக்கு சார்ந்த பிரச்சனைகளா, இதை எல்லாமே ஆராய்ந்து என்ன மாதிரி உள்ள நிறைய கட்டமைப்பின் தலைவர்கள் அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அது சார்ந்த விளக்கங்களும் அரசும் கொடுத்திருக்கு. விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததும் இருந்திருக்கு. இருந்தும் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டமைப்பின் தலைவர்கள் எல்லா விஷயங்களை ஆராய்ந்து என்ன அதுக்கு செயல்பாடு செய்யணுமோ அது செய்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாயக் ரஞ்சித் குமார் 2 மாதங்களுக்கு முன்னாகவே அவங்களோட ஒரு எல்லை பிரச்சனை, அதாவது பக்கம் பக்கம் வீட்டில் உள்ள ஒரு எல்லை பிரச்சனை கடிதம் கொடுத்திருக்காரு. அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னு உள்ள ஆதங்கத்தில் அவர் அங்க வந்திருக்கார்.
உண்மையிலேயே அவரை என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு சர்வீஸ் பர்சன், சர்வீஸ்ல இருக்கிற சோல்ஜருக்கு பிரச்சனை வந்தா அவருடைய கமாண்டன்ட்டுக்கு கடிதம் போட்டு சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்பி மேற்கொண்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மேற்கண்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் அது அப்படி செய்திருக்காரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, செய்யவில்லை. இவர் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, எஸ்பிக்கு, டிஜிபிக்கு எல்லாருக்குமே லெட்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. அதை அறிவதற்காக அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே சாதாரண ஒரு பப்ளிக் மாவட்ட ஆட்சியரை பார்க்கணும் தனிப்பட்ட முறையில அப்படின்னா எந்த ஒரு மாவட்ட ஆட்சியரும் அதை நிராகரிக்க மாட்டாங்க, நிராகரிக்க கிடையாது. அவர் ஏதாவது விதத்துல பிஸியா இருந்தாலும் ஆர்டிஓவோ டிஆர்ஓவோ ரெஃபர் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்க சொல்லுவாங்க. இதுதான் இப்போ இதுவரை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இவர் யூனிஃபார்ம் போட்டு மாவட்ட ஆட்சியர் என்ட்ரன்ஸ்ல வந்து உட்கார்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்றது அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. அது மட்டும் இல்ல, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சர்வீஸ் பர்சன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த இன்ஸ்டிடியூஷன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக முழக்கங்கள் செய்வது அவருக்கு மட்டுமல்ல, இந்தியன் ஆர்மி டிஃபென்ஸ்க்கு அந்த டிசிப்ளின் வந்து ஒரு கேள்விக்குறியாகுது. நமக்கு சொல்லி தந்திருக்கிற டிசிப்ளின், நான் போடுற யூனிஃபார்மை முதல்ல மதிக்கணும், அது முடிஞ்சு நம் நாட்டை மதிச்சு சர்வீஸ் பண்ணணும். இதுதான். அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நீங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்றது அப்படின்னு ஜனநாயகத்துல ஒரு ப்ரொட்டஸ்டுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. நாயக் ரஞ்சித் குமார் அது தவறிவிட்டார். இருப்பினும் அதே யூனிஃபார்ம் போட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டர்ஸ் அங்க வந்து, தம்பி எந்திரி, இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நீ யாரு யூனிஃபார்ம்ல கை வைக்கிறதுக்கு அப்படின்னு மிக ஆக்ரோஷமாக அவரை எதிரிடுறார். அந்த எதிரிடும் போது நம்ம ஒரு விஷயத்தை கண்டிப்பாக யோசிக்கணும். கலெக்டரேட் ஆபீஸுக்கு முன்னால யூனிஃபார்மோட 1 2 3 4 5 6 போலீஸ் ஆபீசர்ஸ் அவரை பை ரெஸ்பெக்டா எந்திரிக்க சொல்லும் போதே கத்துற ஒரு மனுஷன், அவருடைய வீட்டு பிரச்சனையில அந்த சிவிலியன் கூட எந்த விதத்துல அவர் அது கையில் எடுத்திருப்பாங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் அவரை குறை சொல்றது இல்லை, சிச்சுவேஷன் சொல்லுது அப்படி. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஒஃபெண்ட் அண்ட் டிஃபெண்ட், இவர் யாரை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்றாங்களோ அவரை எல்லாம் ஆராய்ந்து அந்த டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், வில்லேஜ் ஆபீசரு, தாசில்தாரு, இது எல்லாம் ஆராய்ந்து எது சரி எது தப்பு அப்படின்னு அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும். ஏன்னா கடந்த பல வருடங்களாக நிறைய பிரச்சனைகள் என்ன மாதிரி உள்ள மாவட்டத்தில் உள்ள அசோசியேஷன் தலைவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஓவர் நைட்ல 2 மாசத்துல பிரச்சனை முடியல, எனக்கு ரிப்ளை வரல அப்படின்னு ஒரு சர்வீஸ் பண்ற
ஒரு சோல்ஜியர் மாவட்ட ஆட்சியரிட அலுவலகத்தில் வந்து சட்டத்துக்கு புறம்பட்டு சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டிருக்கிறார். ஆனால் மொத்தம் இந்தியாவிலேயே அது மிகப்பெரிய ஒரு கெடுதல், ஒரு அபமானம் சர்வீஸ் பர்சனுக்கு அப்படின்னு. அங்க எங்கேயுமே லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீடியோ வச்சு பார்க்கும்போது எங்கேயுமே சட்டத்துக்கு புறப்பாடு அவங்க எந்தவித ஆக்டிவிட்டிஸும் அங்க செய்ய. ஒரு சர்விங் சோல்ஜியர் யூனிஃபார்ம் போட்டால் என்ன வேணுமானாலும் பண்ணலாம் அப்படின்னு உள்ள அந்த தோற்றம் முற்றிலும் தப்பு. எப்ப நீங்க யூனிஃபார்ம் போட்டீங்களோ ஒரு சாதாரண மனுஷன், பப்ளிக், ஆம் ஜனதா அவரை விட 100 மடங்கு டிசிப்ளினா இருக்கணும். நீங்க அதே சிவில் ட்ரெஸ் அங்க போட்டுக்கிட்டு வந்து பண்ணி இருந்தாச்சுன்னா அது ஏத்துக்கலாம். அதே நீங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்றீங்க. கண்டிப்பாக டிசம்பர் 7ஆம் தேதி பிளாக் டேக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது எந்த விஷயத்துக்கு? தனிப்பட்ட நம்பரோட விஷயத்துக்கா இல்ல பொதுவான விஷயத்துக்கா? அந்த விஷயம் சார்ந்து எத்தனை வருஷமா அந்த விஷயத்தை கேட்டு அரசு செயல்படாது வச்சிருக்கா? இப்படி உள்ள பல விஷயங்கள் இருக்கு. ஏதோ ஒரு நாள் ஒரு சேவிங் சோல்ஜர் வந்து உட்கார்ந்தாச்சு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அப்படின்னு உள்ள ஒரு விஷயத்துக்காக அரசு மெக்கானிசத்தை வந்து குறை சொல்றது இல்ல, லா அண்ட் ஆர்டர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்டிங் சோல்ஜர் மேல மேன் ஹேண்டிலிங் பண்ணியாச்சு, இந்த மாதிரி எல்லாம் உள்ள புரொபகாண்டா கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த விஷயத்துல நாயக் ரஞ்சித் குமாரோட யூனிட் சிஓ அட்ஜுட்டன்ட் அவங்களோட லெட்டரும் நான் பார்த்தேன். அது ரொம்ப கட் அண்ட் ரைட்டா ரீசனபிள் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், அப்படித்தான் சொல்லுவாங்க, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ரஞ்சித்தோட விஷயத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்ணும். அதுல எது சரியோ அது டிக்ளரேஷன் வரும், அதுக்குண்டான டைம் எடுக்கும். இது சார்ந்து அந்த ரஞ்சித்தோட இன்சிடென்ட் நடந்தது 25 நவம்பர். அடுத்த நாள் தான் அதோட வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த வீடியோ அதே நாள், அதாவது 26க்கு தமிழ்நாடு கன்சர்ன்டு மினிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நான் அந்த வீடியோ அனுப்பியிருந்தேன். கூடயே வாய்ஸ் மெசேஜும் அனுப்பியிருக்கேன். தற்போது வரை எந்த ரிப்ளையும் வரல. இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, எக்ஸ் சர்வீஸ்மேன் சார்ந்தவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது சார்ந்து நிறைய அசோசியேஷன் லீடர்ஸ் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சி அரசு பார்த்து அரசு என்ன செயல்பாடு திட்டங்கள் கொண்டு வருது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் சர்வீஸ் பர்சன்களோட அந்த அட்டாச்மெண்ட் என்ன பொறுத்தவரை ஒரு சாஃப்ட் கார்னர் தான், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, 2022 ஆகஸ்ட் 15ஆம் தேதி வீட்டு வரி விலக்கு வேணும் அப்படின்னு நான் உண்ணாவிரதம் இருந்த போது காலையில 4:30 மணிக்கு 2 ஜீப்பு வீட்டுல வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. நான் 1 மணி நேரம் டைம் கேட்டேன் இந்த நேச்சுரல் ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்காக.
அவங்க 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரமே எனக்கு டைம் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஜீப்பில் ஏற சொன்னாங்க. நான் அதை மறுத்து விட்டேன். சார், நான் ஒரு குற்றவாளி எல்லாம் கிடையாது, நான் எந்த கார்லயே வர்றேன், நீங்க என்னை எஸ்கோர்ட் பண்ணி ஃப்ரெண்டு பேக்கில் நான் உங்க ஜீப் வரட்டும். அவங்க அதை ஏற்று என் காரில் தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போனேன். அங்கேருந்து ஃபோனெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து நான் உண்ணாவிரதம் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப கவனமா ஒரு மணி நேரத்திலையும் ஹை ஃபார்மேஷன் இருந்து கூப்பிட்டு ஸ்டேட்டஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ப்ரொட்டஸ்ட் எதுக்காக பண்றோம், அதோட நோக்கம் என்ன, அந்த ப்ரொட்டஸ்டோட மோட் என்ன, அதோட பேட்டர்ன் என்ன, இதெல்லாம் சார்ந்து இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வேற ஒரு பிளானட் இருந்து வந்தவங்க இல்ல, அவங்களும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பர்சனல் ரிவெஞ்சோ இதெல்லாம் கிடையாது. சூழ்நிலை கட்டாயப்படுத்தும் போது சில விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டியது இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனும் சர்வீஸ் பர்சனும் சிவில் அத்தாரிட்டி கூட நீங்க எவ்வளவு கோஆபரேட்டிவ் பண்ணி மூவ் பண்றீங்களோ அவ்வளவு பாசிட்டிவான விஷயம் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில முடியாத கட்டத்தில் அரசின் பார்வைக்கு எடுத்து செல்வதற்காக சில புரொட்டஸ்ட், தர்ணா, கண்டன போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே இருந்து அந்த பேட்டர்ன்லயே இருந்து பண்ணுனா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் சர்வீஸ் பர்சனுக்கும் அந்த சிவில் சொசைட்டியில அந்த சோஷியல் வேல்யூ இன்னும் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால வரும் டிசம்பர் 7 கொடிநாள் அன்று நிறைய அசோசியேஷன் அதை பைக்காட் பண்ணி கருப்பு கொடி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசுக்கு எதிராக நீங்க ஏதாவது விதமான ஒரு புரொட்டஸ்டை அரசு அறிவுக்கு கொண்டு செல்வதற்கு செய்யும் போது நம்ம எப்படி இருக்கணும், எந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். எடுத்துக்காட்டாக 2023 யூனிக் எக்ஸ்போர்ட் விஷயமும் வீட்டு வரியிலிருந்து விலக்கும் சார்ந்து டிசம்பர் 7 ஃபிளாக் டே அன்னைக்கு தக்ஷின் பாரத் அந்த கேம்பஸில் ப்ரொட்டஸ்ட் இருந்தோம். அங்க போலீஸ் படையே வந்தது. கோரிக்கை வைத்தோம், ஜிஓசிட இன்டர்வியூ வேணும். ஒரு மணி நேரத்துக்குள்ள ஜிஓசிட இன்டர்வியூ சாங்ஷன் ஆயாச்சு. வேற இடத்துக்கு போனோம் அப்படின்னாங்க. வேற இடத்துக்கு போறதுக்கு அங்க டிரான்ஸ்போர்டேஷன் இல்லை, எங்களுக்கு பஸ் வேணும்னு போலீஸ் பஸ் எல்லாமே 4-5 பஸ் வந்தது. அதுல ஏற்றி அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் எங்களை அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படி ஒரு எய்ம் எல்லாம் கிடையாது, உங்களை அங்கிருந்து டிஸ்பேன் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. அவங்களும் சட்டத்துக்குள்ளதான் இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் கூட்டத்திலேயே நிறைய பேர், அதுல முக்கியமாக லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ். யார் இந்த லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ்? அவரு லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ் ஒரு கிளர்க்கல் டிபார்ட்மெண்ட்ல ஆபீசர். பென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஏடியாக அவர் அப்பாயின்மெண்ட் ஆனார். அதுக்கப்புறம் அவர் ஏடியா வேலை பண்ணவே இல்லை. பக்கத்துல கடைகள் வச்சு அங்க ஒரு அசோசியேஷனை கிரியேட் பண்ணி சங்கரன் கோவில்ல அந்த இடத்துல அவர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதாவது ஏடி கம் பிசினஸ். அது இல்லாத இவர் டேர்ன் ஓவர்ல டெக்ஸ்கோவிலேயே சோல்ஜர்ஸுக்கு சம்பளம் ஜாஸ்தி, சனி ஞாயிறு டிரைவர்களுக்கு வேலை இல்லை, அதனால சம்பளம் குறைக்கணும் அப்படின்னு இந்தியாவிலேயே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு சம்பளம் குறைக்கணும்னு அரசுக்கு லெட்டர் எழுதின
முதல் ஆபீசர் லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ். அடுத்தது அவர் ஆபீஸ்ல ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனு டெக்ஸ்கோ டிரைவரை அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அதே ஆபீஸ்ல ஒரு எஜுகேஷன் கிராண்டுக்கான போன ஒரு வீரநாரியை, அதாவது இஎஸ்எம் விடோ, அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காரு. இது எல்லாமே ப்ரொசீஜரா அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் மறைந்த ஸ்ரீ ஜெயலலிதா அம்மாவுக்கிட்ட கடிதமாக அனுப்பி பல வருஷங்களாக அது இன்டர்னல் கோர்ட் நடந்துகிட்டு இருந்தது. எப்போ இந்த இன்டர்னல் கோர்ட் நடந்ததோ இவர் வேலையிலிருந்து ரிசைன் பண்ணிட்டார். வேலையிலிருந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அது கவர்மெண்ட் ஒத்துக்கல, ஒன்லி சஸ்பென்ஷன் மட்டும் பண்ணிட்டாங்க. ஏன்னா கோர்ட் ப்ரொசீஜர் இருக்கிறதுனால. சமீபத்தில் ஒரு 3 மாசம் ஆயிருக்கும் நினைக்கிறேன், இவர் மேல என்னெல்லாம் அலிகேஷன் இருந்ததோ அது அப்ரூவ்ட் ஆகி குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு இவர் ஏடியா இருந்த அந்த அப்பாயின்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட், இவரை டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அந்த டிஸ்மிஸ் லெட்டர் வாங்குவதற்கு இவரை செக்ரட்டரியேட்ல வர சொல்லி இவர் போகல. அந்த லெட்டரை நேரடியாக அவரை வீட்டில் போய் ஒட்ட வச்சாச்சு. அப்படி தமிழ்நாடு அரசால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ். பட்டாளத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு கோர்ட் ஆஃப் என்கொயரி முடிஞ்சு ஒரு மார்ச்சப் பண்ணிட்டோம்னா, குற்றவாளி நிரூபிக்கப்பட்டாச்சுன்னா அவருடைய ரேங்க் ரிமூவ் பண்ணிடுவாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி சிவில்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளி தண்டிக்கப்பட்டால் அதே சிஸ்டம் தான் இங்கேயும். அதனால இனி நான் பேசும்போது லெப்டினன்ட் கர்னல் நாகராஜன் பேச மாட்டேன், நாகராஜன் பேசுவேன். அப்ப இந்த நாகராஜ் தான் அரியலூர் பிரச்சனையை கையில எடுத்து டிசம்பர் 7ஆம் தேதி கருப்பு கொடி போட்டு எல்லாரும் அரியலூர் வாங்க, யாருக்கெல்லாம் வர முடியலையோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல கருப்பு கொடி காட்டி பிளாக் டே டீ ஃபங்க்ஷனை பைக் அவுட் பண்ணுங்க அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் ஆகவும் வீடியோவாகவும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நாகராஜ் இதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இந்த விஷயத்தை எதுக்காக இவர் கையில் எடுத்திருக்காரு, இதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இவரால ஒன்னும் செய்யவும் முடியாது. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் நடக்கும். நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்றது எதுக்குன்னு கூட அந்த நாகராஜுக்கு தெரியாது. எந்த விஷயத்துக்கு ப்ரொட்டஸ்ட் பண்றதுன்னு கூட அந்த நாகராஜுக்கு தெரியாது. ஏதோ ஒருத்தர் வீடியோ கிளிப், அது அந்த வீடியோ கிளிப்பே அவர் பார்த்ததும் கிடையாது. அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, நான் அந்த வீடியோ கிளிப்பே பார்க்கல. அப்போ அந்த ஒரு லெப்டினன்ட் கர்னலை சப்போர்ட் பண்ற அந்த நாகராஜ் மாதிரி உள்ள நிறைய எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க. உண்மை தன்மை என்ன அப்படின்னு தெரியாது ஒரு ப்ரொட்டஸ்ட் டிக்ளேர் பண்றது, அந்த ப்ரொட்டஸ்டோட மோடு பத்தி பேசுறது. நாகராஜ் இப்ப பண்ணியிருக்கிற ஒரு விஷயம், அவர் டிஜிஆரோட செக்யூரிட்டி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கேந்திரிய சைனிக் போர்டோட டைரக்ஷன் ஆபீசருக்கு மட்டும்தான் டிஜிஆரோட பெர்மிஷன். ஏன் இந்த நாகராஜ் இதுக்கு முன்னால ஓவாருக்கு டிஜிஆர் பெர்மிஷன் செக்யூரிட்டிக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கல? ஏன் இசிஹெச்எஸ்ல பை கேட்டகரி
ட்ரீட்மெண்ட் அண்ட் போர்டிங் நடக்குது, ஏன் கேட்கல? அந்த நாகராஜ் கூட ஒரு பிரிகேடியர் ரவி, யார் அவர்? எத்தனை வருஷமா எக்ஸ் சர்வீஸ்மேனோட வெல்ஃபேர் அவர் மானிட்டர் பண்ணியிருக்காரு? எத்தனை வீரநாரிகளுக்கு அவர் பென்ஷன் வாங்கி கொடுத்திருக்காரு? எத்தனை டிபெண்டன்ஸ்க்கு அவரு வேலை வாய்ப்புக்கு அரசு கிட்ட லெட்டர் போட்டிருக்காங்க? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பப்ளிக் டொமைன்ல ஃபிகர் ஆகணும், 4 பேர் தெரியணும். இதுதான் நாகராஜ். அது நாகராஜ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, பிரிகேடியர் ரவியா இருந்தாலும் பரவாயில்ல, ஜெனரல் XYZ யாரா இருந்தாலும் பரவாயில்ல. லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு ஓவர் நைட்ல வராது. என்ன மாதிரி பல வருஷங்களாக எக்ஸ் சர்வீஸ்மேன் சார்ந்தவர்கள் சர்வீஸ் பர்சனுடைய ஒரு பல்ஸும் அளந்து அது என்னன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரி உள்ள லீடர்ஸ் ஆக்ஷன்ல வருவாங்க. தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனி, நான் இதுவரை என்னெல்லாம் ஆக்ஷன் அரசுக்கு நான் சப்மிட் பண்ணியிருக்கிறனோ, பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல போய் அது ஆராய்ந்து அதோட தன்மை என்ன, எது சரி எது தப்பு அப்படின்னு என் அளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெட்டிஷனே ரெடி பண்ணுவேன். அதுக்கு முன்னாலே டிவியில வந்தாச்சு, வீடியோல வந்தாச்சு, டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தாச்சு, வாய்ஸ் மெசேஜ் வந்தாச்சு அப்படின்னு திறன் சார்ந்த ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் லீடர்ஸும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக அரியலூர்ல இருக்கிற எத்தனை அசோசியேஷன் லீடர்ஸ் இருக்காங்கோ, அவங்க இதுவரை அதை பத்தி பேசவே இல்லை அப்படின்னா அவர் அதோட தன்மையை கரெக்டா வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். என்கிட்ட நிறைய கட்டமைப்பு தலைவர்கள் சார் ஏன் இதை பத்தி பேசல அப்படின்னு உள்ள டெலிபோனிக் கம்யூனிகேஷன்ல கேள்வி, எனது தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப்ல மெசேஜஸ், அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் இந்த யூடியூப் இப்போ ரிலீஸ் பண்றேன். எந்த வேண்டுதல் என்ன அப்படின்னா, பிளாக் டே டீ ஃபங்க்ஷன் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. எப்ப நம்மளோட சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு உள்ள அது உருவாக்கி அதுக்கு ஃபண்டு பற்றாக்குறை வரும்போது அது சார்ந்த தலைவர்கள் மற்றும் ஆபீசர்ஸ் எந்தெந்த செயல்பாடுல அந்த ஃபண்டு சரி பண்ணியாச்சு. அது சார்ந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அது சார்ந்த அந்த பட்டாளத்துக்காருக்கு நம்ம சுதந்திரத்துக்காக வீர மரணம் அடைந்த அவர்களுக்கும் அது சார்ந்து நமக்கு கேர் ஆஃப் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் கொடுக்கிற ஒரு ஹானர், அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பை ரெஸ்பெக்ட் நீங்க எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த ஃபங்க்ஷன்ல உங்களுடைய குறைபாடுகளை எடுத்து சொல்லுங்க. சொல்லலாம் பிளாக் டே ஃபங்க்ஷன் அதனால சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கலெக்டர் வருவாங்க, உங்களுடைய குறைபாடுகளை சொல்லுங்க. இல்லாட்டி எழுத்துப்பூர்வமாக அவங்களுக்கு அதை நீங்க சப்மிட் பண்ணுங்க, கண்டிப்பா வாங்குவாங்க. ஆனா எத்தனை அளவுக்கு அது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு தெரியல, அது வேற விஷயம். இதுதான் முறை. அல்லாத இந்த நாகராஜ், பிரிகேடியர் ரவி அப்படின்னு உள்ள XYZ எல்லாம், ஈவன் நிறைய பேர் அந்த ரஞ்சித் விஷயத்துல மிகப்பெரிய ஒரு அவமானம் ஆக்டிங் ஆர்மிக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்தவரை, எனது கட்டமைப்பு பொறுத்தவரை, ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பொறுத்தவரை, அந்த நாயக்கு ரஞ்சித் செய்தது தான்
எகென்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இருப்பிலும் அவருடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து உடனடியாக ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி என்ன அப்படின்னு செய்வதற்கு மாண்புமிகு கயல்விழி மேடம், முன்னாள் இராணுவ வீரர் நல அமைச்சர், அவருக்கு நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. நாயக் ரஞ்சித் மாதிரியுள்ள அனைத்து சர்வீஸ் பர்சனுக்கும் எனது வேண்டுகோள், ரஞ்சித் என்ன செய்ய மறந்து விட்டார் அப்படின்னா, அவர் லீவில் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அசோசியேஷனை போய் அங்க யாரு தலைவர்னு பார்த்து, சார் இந்தந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் இப்படியெல்லாம் கேஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு மாவட்ட ஆட்சியரை பார்க்கணும், நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கிற அசோசியேஷன் லீடர் அவருக்கு அனைத்து ஹெல்ப்பும் பண்ணி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கண்டிப்பாக கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆனால் ரஞ்சித் அது செய்யவில்லை. வருங்காலத்தில் ஏதாவது இந்த மாதிரியுள்ள சர்வீஸ் பர்சனுக்கு பிரச்சனைகள் வந்தால் அந்தந்த மாவட்டத்தில் நீங்க முதலடியா அங்க இருக்கிற அசோசியேஷன் கிட்ட போங்க, உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க அதை வந்துட்டு கேர்டேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன அதுக்கு சொல்யூஷன்ஸ் அதுவும் பண்ணுவாங்க. இப்படி பண்ணியாச்சுன்னா வருங்காலத்தில் சர்வீஸ் பர்சனுக்கு ஒரு பில்லராக ஹெல்ப்பாக எக்ஸ் சர்வீஸ் மேன் அசோசியேஷன் இருக்கு. இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வந்தே மாதரம்.